உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் வாழ்ந்திடவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். கொடுப்பதில் இன்பம் காண்கின்றேன், கோடி சுகம் அதில் பெறுகின்றேன். உன்னிடத்தில் சரணடைந்தே இனி எல்லாமும் நிறைவாகும். உன்னிடத்தில் சரணடைந்தேன், இனி எல்லாமும் நிறைவாகும். இனி ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு நான் என்ன உங்களிடத்துல தரேன் டாடி, நீங்கள் உங்களோட சித்தத்தின் படியாக என்னை நிறைவாக்குங்கன்னு ரொம்ப அருமையான ஒரு பாடலோட கூட நம்ம இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம். அப்படிதானே? இந்த பாடலை நம்ம கேட்கும்போது உண்மையிலேயே ஏசப்பா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எதுக்காக? நம்மளுடைய நிறைவான வாழ்க்கைக்காக. அப்படிப்பட்ட நிறைவான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு நம்மளிடத்துல இருந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது குட்டீஸ். அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த பாடல் வழியாக ஏசப்பா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்குரிய வசனமும் கூட அதுதான். கலாத்தியர் 6:2 படியாம், ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். கலாத்தியர் 6:2 படியாம், ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது என்னது? ஒருவர் மற்றவருடைய சுமையை சுமந்து கொள்வீங்கன்னா நமக்கு இங்கே எங்கே நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் இருக்கிற அந்த படத்தை நல்லா பாருங்களேன். இது எங்கே நடந்ததுங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிதானே? ஏசப்பா அங்கே இருந்த அவ்வளோ 1000 ஜனங்களுக்கும் உணவளித்து அவங்கள நிறைவாக்குனது இந்த 5 அப்பம் 2 மீன்னால தான். அந்த விஷயம், அந்த அற்புதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏசப்பா நமக்காக செய்த அந்த அற்புதம் நமக்காக தெரியும். அப்படிதானே? அப்போது இதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதனை கொடுத்தது ஒரு சிறுவன். அந்த சிறுவனிடத்துல தான் 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அதை ஏசப்பா கேட்ட உடனே என்ன பண்ணான்? அந்த பையன் உவந்து கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தான். அதை கொடுத்த உடனே ஏசப்பா அதை என்ன பண்ணாங்க? பழுகி பெருகி அங்கே இருந்த பல 1000 மக்கள் சாப்பிட்டது போக பல கூடைகள் அதை என்ன பண்ணாங்க? அதில் இருக்கிற மீதியை எடுத்து வச்சுருந்தாங்களாம் குட்டீஸ். அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு அதிசயமும் அற்புதமும் ஒரு நிறைவும் நடக்கணும், ஏசப்பா நமக்காக செய்து கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்காகங்கிற விஷயங்களை தவிர்த்து பிறருடைய கஷ்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணுமா குட்டீஸ்? அப்படி நம்ம ரெடியாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அங்கே ஏசப்பா நமக்காக செய்ய வேண்டிய அற்புதத்துக்கும் அதிசயங்களுக்கும் நம்ம வழிவகுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த நாள்லேயும் கூட நம்ம ஏதோ ஒரு சோர்வில் இருக்கோம். நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும்? நம்மளோட லைஃப்பில் அதிசயம் அற்புதமே கிடையாதா? இப்படியே தான் போயிட்டுருக்குமா? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நமக்குள்ளே வர்றது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை சுற்றி நம்மளை விட கஷ்டத்தில் இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும் குட்டீஸ். எதுக்காக அப்படி யோசிக்கணும்னு கேட்குறீங்களா? நீங்கள் அப்படி மற்றவங்களை குறித்து யோசிக்கும்போது உங்களை பற்றின எண்ணம் கடவுளுடைய பார்வையில் உயர்ந்ததாக இருக்கும். அப்படி உயர்ந்ததாக இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையை நிறைவாக பழுகி பெருகி அதை நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புறதுக்கு ஏசப்பாவுடைய கரங்கள் நம்மளை நோக்கி கையேந்தி நிற்கிது குட்டீஸ். எதுக்காக? நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்கும்போது, நம்மளையே உவந்து நம்ம கொடுக்கும்போது
கண்டிப்பாக அதை ஆசீர்வதித்து அதை நிறைவாக்கி அதில் இருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பல மடங்காக நிறைவாக்கி அதை மீண்டும் நம்ம சந்தோஷமாய் நம்மளோட கண்கள் காணும்படிக்கு ஏசப்பா திரும்ப நம்மளிடத்துல கொடுப்பாங்க குட்டீஸ். ஸோ நீங்களாம் குட்டீஸ் அப்படிதானே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு தெரியல சொல்லி கொடுங்க செய்யுங்கன்னு கேட்டாங்கன்னா, இல்லை நான் படிச்சிட்டேன்ப்பா, நான்லாம் சொல்லித்தர மாட்டேன்ப்பா நீங்கள் சொல்லக்கூடாது. எக்ஸாமில் நம்ம சொல்லித்தரக்கூடாது, ஏன்னா அது ஏசப்பா சொல்லியிருக்காங்க, அது பாவம் அப்படித்தானே. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் குட்டீஸ். அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஞானத்தை ஏசப்பா பன்மடங்கு என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைவாக்கி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலேயும் கூட நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க, பிறருடைய சுமைகளை நீங்கள் தாங்குவதுக்கு தயாராகிருங்கன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. ஏசப்பா, உம்முடைய உடனிருப்பு இருக்கும்போது, நீர் எங்களோடு இருந்து எங்களை நிறைவாக்க தயாராக இருக்கும்போது எங்களுக்கு எதுவுமே சுமை இல்லைப்பா. உங்களிடத்துல எங்களை உவந்து கையளிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமேன்.